ஐயோ, இந்த உத்தமியை வஞ்சித்து விட்டேனே, வஞ்சித்து விட்டேனே, வஞ்சித்து விட்டேனே இந்த பாவி. என் மகள் வாழ தன் வாழ்வையே பலி கொடுத்த அந்த உத்தமியை வஞ்சித்து விட்டேனே, வஞ்சித்து விட்டேனே இந்த பாவி. அவள் மட்டுமா தன் வாழ்வை பலி கொடுத்தாள்? உன் அட்டூழியங்களுக்காக தங்களது சொத்து, சுதந்திரம், உரிமை எல்லாவற்றையுமே பலி கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர்கள். அதோ உன் கொலை கருவிகளை கேள், அவை சொல்லும் ஆயிரம் ஆயிரம் கதைகள். இந்த பூச்சிக்கிட்ட விளையாடி பார்க்கியா? இந்த பூச்சிக்கிட்ட விளையாடி, இந்த பூச்சிக்கிட்ட விளையாட மண்டைய உடைச்சுடுங்க. மடியில இருக்கிறது எடுத்து வை. கொடுத்துடுங்க. கொடுத்துருங்க. இந்த பூச்சிக்கிட்டையா பூச்சாண்டி காட்டுற? இதோ பார் நீச்சருவாள். பூச்சி சொல்றபடி கேட்கற பூச்சி. அப்படிவா வலிக்கு. என்ன பூச்சி, கட்டையாக இருந்த உருவம் இன்று கண்ணாடியாக மாறி உன் சுயரூபத்தை எடுத்து காட்டுகிறதா? மரமரத்து போற உள்ளத்திலே இன்றுதான் முதலாக வஞ்சனையினும் பேய்குணத்தை பார்க்கிறாயா நீ? உன் கொலை கருவிகளே உன்னை ஏளனம் செய்கின்றன, ஏளனம் செய்கின்றன உன்னை. அவை மட்டுமா? இடையிலே உடையை இறுக்கி கட்டுவதற்காக அணிந்திருக்கிறாயே பெல்ட், அதை பார். பூச்சி பாரடா, வாழ பிறந்த செல்வம், ஆயிரம் ஆயிரம் ஆசைக்கனவள் கண்டிருக்கும் அன்பு கோயில். தேன் நிலவாக அவள் கண்ட எதிர்காலத்தை வஞ்சித்து பாழாக்கி விட்டாயே. உன்னிடமிருந்து ஒரு இன்சொல் உண்டா, அல்லது ஒரு இன்ப நாளாவது உண்டா? பூச்சி, இந்த பச்சிளம் குழந்தையை பாரடா. தாயிழந்த இவளுக்கு தாயன்பை காட்ட துடித்தாள் வண்ணம். குழந்தைகளை அன்பு காட்டி வளர்க்க வேண்டும், அடித்து அறிவை புகட்ட முடியாது என்ற தாயன்பின் பண்பை எடுத்துரைத்தாள் அந்த உத்தமி. கேட்டாயா அதை? வீணாகி இவள் உடம்பை புண்படுத்தி விட்டாயே. இந்த மாணிக்கத்தை இழக்க நேர்ந்தால் மீண்டும் கிடைக்குமா? ஓ, வண்ணத்திட மன்னிப்புகள். அத்தா வாங்கத்தா. வண்ணம், எனக்கு ஒரு உதவி செய்வியா? உதவியா? ஆமாம் வண்ணம். உதவின்னு சொல்லாதீங்க, கட்டளை இடுங்க. அதுக்குத்தானே நான் இருக்கேன் அத்தா. அத்தான் என்று என்னை இனிமேல் கூப்பிடாதே நீ. என்ன சொல்றீங்க? அரட்டி மிரட்டி ஊராசத்தை கொள்ளையிட்டு வளர்ந்தவன் நான். பாம்புக்கு விஷம் பல்லில் தான் இருக்கும், தேனுக்கு விஷம் கொடுக்கில். ஆனால் அங்கமெல்லாம் விஷம் நிறைந்த இந்த கொடியவனுக்கு பொல்லாதவன், போக்கிரி, திருடன், கொள்ளைக்காரன் என்ற பெயர்கள் தான் பொருத்தம். நல்லவர்களுடன் பழக லாயக்கற்றவன் நான். உத்தமி, உன் அருகில் நிற்கக்கூட தகுதியற்ற இந்த பாவியை உன் வாயால் அந்த அழகு சொல்லால் அழைக்காதே. கணவனை மனைவி அழைக்க வேண்டிய முறை அப்படித்தானே அத்தா? நான் உன் கணவனாக முடியாது. உன் கணவனின் கால்களை பிடிக்க கூட தகுதி இல்லாதவன் நான். என்ன சொல்றீங்க அத்தா? நீங்க என் கணவர் இல்லையா? ஆமாம் மன்னம், அன்பினால் கவர்ந்து உன்னை நான் கொண்டு வரவில்லை. உன் அண்ணனுக்கு தெரியாமல்
அவன் இல்லாத போது திருடனாக நுழைந்து உன்னை தூக்கி வந்து தலையை கட்டினேன். நான் எப்படி உனக்கு கணவனாக முடியும்? அத்தா, தொட்டு தாலி கட்டிய நீங்கள் என் கணவர் இல்லையா? புனிதமான தாலியை என் கழுத்தில் கட்டிய நீங்கள் என் கணவர் இல்லையா? நீ அதை தாலியாக மதிக்கலாம். ஆனால் கொள்ளை கொலையின் போது பிறரை பயமுறுத்தி பணிய வைக்க கத்தி கட்டாரியை கையாள்வது போலத்தான் உன்னை பணிய வைக்க இந்த தாலியை ஒரு ஆயுதமாக கொண்டேனே தவிர நீ நினைக்கிற மாதிரி புனிதத்தன்மை மதித்து உனக்கு கட்டவில்லை. மனசுக்கேற்ற மணவாளனுடன் இன்பமாக வாழ்ந்து பூரிக்க வேண்டிய உன்னை என் ஆசை வரியால் உன்னை அபகரித்து வந்தேன். களங்கமற்ற உன் இதயத்திலே வேதனை தீயை வளர்த்து அதையே ஓமத்தியாக வைத்து கழுத்திலே கட்டினேன். பட்டம், என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. வண்ணம், எங்கோ இருக்க வேண்டிய மலர்கொத்து இந்த குரங்கு கையிலே சிக்கி சீரழித்து விடக் கூடாது. அப்படி சொல்லாதீர்கள் அத்தா. நீங்கள் தான் எனக்கு மனைவி என்னும் உயர்ந்த ஸ்தானத்தை அளித்தீர்கள். கணவனுக்கு மனைவி சேவை செய்ய வேண்டும், தன் கையால் சமைத்து அறுசுவையோடு படைக்க வேண்டும், குழந்தைகளை பெற்று வளர்த்து அப்பா அப்பா என கூப்பிட அவர்களை அரவணைத்து முத்தமிடும் ஆனந்த காட்சியை பார்த்து பூரிக்க வேண்டும் என்பதுதானே பெண்களின் துடிதுடிப்பு. இந்த இன்பத்தை அனுபவிக்கும் காலம் எனக்கும் வந்துவிட்டது என மனக்கோட்டை கட்டியிருந்தேனே அப்பா. அதை இடித்து விடாதீர்கள், அதை இடித்து விடாதீர்கள் அப்பா. இடித்துவிடக் கூடாது என்றுதான் இப்போது கவலைப்படுகிறேன். இந்த பேயரிடம் போக்கிரி என பெயரெடுத்த இந்த பொல்லாதவரிடம் நீ ஒருபோதும் இன்பமடைய முடியாது. வட்டம், ஊரார் உங்களை பற்றி என்னமும் நினைக்கட்டும், சொல்லட்டும். நீங்கள் எனக்கு கணவராகத்தான் இருக்கிறீர்கள். என்னை கைவிடாதீர்கள் அத்தா. இன்னும் நான் குடியவராகத்தான் இருக்க வேண்டுமா? நான் வழி தவறி செய்து வந்த அட்டுழியமெல்லாம் போதாதா? எனக்கு நல்ல வாழ்வே கிடையாதா? ஐயோ, எனக்கு நல்ல வாழ்வே கிடையாதா? அத்தா, கொள்ளையடிப்பதை குற்றம் என காட்டிய காலம் கொண்டவனை மறுப்பது தவறு என காட்டவில்லையா? அத்தா, திருந்த வேண்டும் என்று நினைத்த தாங்கள் திரும்பவும் கட்டிய மனைவி உதறி தள்ளி பெரிய பாவத்தை செய்கிறீர்களே அத்தா. உங்களுக்கு பாத சேவை செய்ய பிறந்தவள் நான். உங்கள் மனைவியாய் பூவோடும் மஞ்சளோடும் பூரிப்படைய வேண்டியவள் நான். அத்தா, என்னை மறுக்காதீர்கள் அத்தா, என்னை மறுக்காதீர்கள் அத்தா. வண்ணம், என்னை விட்டுவிடு, என் கால்களை விட்டுவிடு. என் பாவத்திற்கு நான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். வங்கி போக இருந்த உன் வாழ்வை மகிமை உள்ளதாக்க வேண்டும். அத்தா, அத்தா, அத்தா. நோ நோ நோ, இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நான் கட்டாயம் ஊருக்கு போயிட்டா ஆகணும். அந்த வண்ணத்தை நினைக்க நினைக்க என் வாழ்க்கையே கசக்குதோ புளிக்குதோ இனிக்குதோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க போக கூடாது, உங்களை நான் போக விட மாட்டேன். ஈசல், டோன்ட் டிஸ்டர்ப் மீ ப்ளீஸ். என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம். நான் கட்டாயம் ஊருக்கு போயிட்டு ஆகணும். போங்க போங்க, எப்படி போறீங்கன்னு நான் பாக்குறேன். தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் வாங்க. ஏன் நான் புறப்படும் போது குறுக்க எதுக்கால வர்றேன்? அதை பத்தி ஒண்ணும் குத்தம் இல்ல தம்பி, நான் சோசியம் தான். வாங்க போலாம். எங்க? உங்களை பார்க்கணும்னு பண்ணையாரு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் துடிச்சா என்ன வெடிச்சா என்ன? ஐ டோன்ட் கேர். வர முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஐயோ தம்பி, அப்படிலாம் சொல்லிட கூடாது தம்பி. நீங்க வாங்க போலாம். வர முடியாது போய்யா. இந்தாங்க கயிறு. எதுக்கு தூக்கு போட்டுக்குவா? காருக்கு கட்டி எடுத்துட்டு போங்க. குட் 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 ஐடியா. வண்டியில பெட்ரோல் இல்ல. யோ ஜோசியர, நல்ல சமயத்துக்கு வந்த, கொஞ்சம் தள்ளு போங்க. யோ ஏதா மூளை இருக்கா உனக்கு? என்ன பிடிச்சு தள்ளிய? வண்டியை தள்ளியா? வண்டியை தள்ளணுமா? ஆமா ஆமா. உடனே புரிய மாட்டேங்குது நமக்கு. தள்ளு தள்ளியா, சாயாதே தள்ளு. என் மானம் மரியாதை எல்லாத்தையும் அடியோட சீத்து கட்டணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கியா நீ? 4 எழுத்து படிச்சதுனால உனக்கு மண்டகரம் ஜாஸ்தியா போச்சா? உன் படிப்பு என் காசால வந்தது. ஜாக்கிரதை, அந்த பண்ணக்கார பையலை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தை இன்னோட விட்டுடு. இனிமே அவனுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு வந்த எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஆமா அப்பா, கோவத்துல கெட்ட கோவம் வேற நல்ல கோவம் வேற இருக்கா? என்ன எழுத்து பேசுறீங்க? வந்தாச்சுங்க மாப்பிள்ளை. ஆமா, மாப்பிள்ளைங்க லட்சணம். வாங்க வாங்க. ஆமா, நான் தான் கேட்கிறேன்,
எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்தீங்களா? ஊர்ல இருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் மாப்பிள்ளையாக வந்தீங்களா? என்ன சொல்றீங்க? என்ன மாப்பிள்ளைன்னு தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர இருக்க சாப்பிட, இதை விட்டுட்டு ஈசல் வீட்டுக்கு எறும்பு வீட்டுக்கு என்ன? அப்பா வாட்? அவரை ஒண்ணும் அனாவசியமா கேட்க வேண்டாம். நீங்க மிஸ்டர் வாங்க மாடிக்கு போலாம். வெரி குட் வெரி குட், போலாமே. டாடா டாடா டாடா. பாத்தியா? பார்த்தேன். இந்நேரம் என்ன எதிர்த்துக்கிட்டு நின்னது இப்ப மாப்பிள்ளை வந்த உடனே ஜம்முன்னு மேல கூட்டிட்டு போயிடுதே. ஐயோ, இந்த காலத்து பொண்ணுங்களையே நம்ப முடியாதுங்க. அதானே கேட்கிறேன். சரி விடுங்க, ஏதோ சின்ன சிரிச்சுங்க, பேசி சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கட்டும், பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி சரி, சீக்கிரம் ஒரு நாளை பாரு, அவங்களுக்கு அப்படியே ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டுடுவோம். அண்ணே அண்ணே, பயலை செம்மையா மாட்டி வச்சுட்டேன். தொலைங்காயிட்டோட என்னடா நம்ம கிட்ட வாராட்டின அந்த பயலுக்கு வகையா வழி செஞ்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கம்பி எண்ணுவானே, கம்பி எண்ணுவா. என்னடா சொல்ற? ஆமா அண்ணே, வைரம் கட்டி விட்டு அட்டிட்டு வந்த நகைப்பட்டிய மாய வீட்டுக்குள்ள போட்டுட்டேன். போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டேன். அட பாவி, என்ன காரியம் செஞ்ச? ஏன் இப்படி அடிக்கிற? நான் எல்லா நகையும் போடல, மாங்காய் நெக்லஸ் மோதிரம் தான் போட்டேன். பாக்கி நகையெல்லாம் இதா இருக்கு. மாட்டாயா இந்த வேலைக்காக பண்ணையான் கொடுத்தது 100 ரூபாய் தான். நீ கொடுத்த பரிசு 200 ரூபாய் போறோம். ஐயா, இது அநியாயம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னப்பா ஒண்ணுமே தெரியாதுங்கிற? பிறகு இந்த பெட்டி எப்படி உன் வீட்டுக்கு வந்தது? நான் தான் திருடியாந்து வச்சிருந்தேனுங்க. மச்சான், ஐயா, மச்சான் வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்தா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு இங்க கொண்டாந்து வச்சேன். ஐயா, என் விரோதிங்க யாரோ கொண்டாந்து போட்டிருக்காங்க. மச்சான் சொல்றது போய் இல்லங்க, உண்மைதான் சொல்றேன். மாயனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. வேணும்னா அந்த பொட்டிக்குள்ள மாங்காய் மாலையும் மோதிரம் இருக்குதா இல்லையான்னு பாருங்க. இருக்கு. பாக்கி நகை இதோ. உச்சி, ரொம்ப நாளா தப்பிச்சுக்கிட்டு இருந்த வகையா மாட்டினியா? மச்சான், இது என்ன கொடுமை? எவரோ செய்த குற்றத்தை, என் மேல் சுமத்தப்பட வேண்டிய குற்றத்தை ஏற்று தவிக்கும் நீங்கள் இனி எப்போதுமே உலகத்தில் தோன்ற முடியாத மனிதர்கள் மாணிக்கம். மச்சான், யாரோ செய்த குற்றம் தான். ஆனால் நான் இழைத்த கொடுமைகளுக்கு இப்படி ஒரு தண்டனை அடைய வேண்டும் என்று என் மனசாட்சி உறுத்திட்டு மறுக்க முடியவில்லை. ஒப்புக்கொண்டேன் மாயா, ஒப்புக்கொண்டேன். இல்ல மச்சான், நான் ஒரு தனி மனிதன். எனக்கு தண்டனை கிடைப்பதால் ஒரு நஷ்டமும் ஏற்பட்டிருக்காது. ஆனா உங்களுடைய சுகதுக்கங்களில் பங்கு கொள்ள வண்ணமும் குங்குமமும் இருக்கிறார்கள். மச்சான், வண்ணத்துக்கு நான் விடுதலை அளித்து விட்டேன். அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அப்பனுக்காக நீ ஏன் வேதனை ஏற்றி தவிக்க வேண்டும்? கணவனாகி நீங்களே என் தெய்வம். உங்கள் காலடியே எனக்கு கைலாய் மத்தா. இன்னுமா என்னை எப்படி நினைக்கிறாய்? வேண்டும் என்றென்றைக்கும் தான் அத்தா, என்றென்றைக்கும் தான். ஐயோ வேண்டாம், உன் கடமை உணர்ச்சி ஏற்றியாக வந்து இதயத்தையே பிழைக்கிறது. வேண்டும் பிழைக்கிறது. அத்தா, ஊதாரி உண்மத்தினின்று ஊரார் கொடுத்த பட்டத்தை உடைத்தெறியும் என் உள்ளத்தை அர்ப்பணித்து பலன் காண துடிக்கும் நேரத்தில் நீங்கள் சிறைவாசம் ஏற்க வேண்டும். அத்தா, அத்தா, அதாதே வேண்டும். ஒரு குறைவு வராமல் பாதுகாப்பேன். கவலைப்படாதீர்கள் அத்தா. இந்தாங்க சாரு. என்ன மோரா? இல்ல, பனஞ்சாறு. பனஞ்சாறு? ஐ டோன்ட் வாண்ட் பனஞ்சாறு. ஐ வாண்ட் கிரேப் ஜூஸ் ஆர் டொமேட்டோ ஜூஸ். அட்லீஸ்ட் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ஆது வேணும். சாத்துக்குடி ஜூஸா? Yes. அதென்ன சாரு, கொஞ்சம் புரியாமலாம் சொல்லுங்களேன். ஓஹோ, உனக்கு தெரியாது இல்ல? இந்த எலுமிச்சம்பழம் மாதிரி ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த நார்த்தங்காய் மாதிரி கொஞ்சம் புளிப்பா இருக்கும். இந்த இன்னொன்னு கிச்சிலிக்காய்ல அது மாதிரி கொஞ்சம் தித்திப்பா இருக்கும். அந்த பழத்தினுடைய சாறு கேட்டேன். இவ்வளவுதானா? இருங்க. சாத்துக்குடி சாறு தானா பாத்துக்குடி, சாத்துக்குடி சாறு தானா பாத்துக்குடி, உன் தாகம் தீர இஷ்டம் போல ஊத்தி
நல்லா பாக்குறேன். சாத்துக்குடி சாறு தானா பாத்துக்குடி. பாத்திரத்தில் இருப்பதை நீ பரீட்சை பார்க்கலே, கோவை பழத்தை போல உதட்டினாலே இனிப்ப சேர்க்கலே. பாத்திரத்தில் இருப்பதை நீ பரீட்சை பார்க்கலே, கோவை பழத்தை போல உதட்டினாலே இனிப்ப சேர்க்கலே. இது சாத்துக்குடி சாறு தானா பார்த்து கொடு, என் தாகம் தீர இனிப்பை இதில் சேர்த்து கொடு. இது சாத்துக்குடி சாறு தானா பார்த்து கொடு. காத்திருக்கணும், அதுக்கு ஏத்த காலமும் வரணும். என் கழுத்தில் முடிச்சு போட்ட பின்னே அப்படி கேட்கணும். காத்திருக்கணும், அதுக்கு ஏத்த காலமும் வரணும். என் கழுத்தில் முடிச்சு போட்ட பின்னே அப்படி கேட்கணும். இப்போ சாத்துக்குடி சாறு தானா பாத்துக்குடி, உன் தாகம் தீர சக்கரை போட்டு ஆத்திக்குடி. இது சாத்துக்குடி சாறு தானா பாத்துக்குடி. குடிச்ச போதும் சூடு ஆறலே, மனச்சூடு ஆறலே. நீ அங்கே போய் நிற்பதாலே தாகம் தீரலே, எனக்கு தாகம் தீரலே. ஐயே, ஆக்க பொறுத்த மனுஷன் நீயும் ஆற பொறுக்கணும். எங்க அப்பா கிட்டே சம்மதம் கேட்டு விஷயம் முடிக்கணும். ஐயோ, ஆக்க பொறுத்த மனுஷன் நீயும் ஆற பொறுக்கணும். எங்க அப்பா கிட்டே சம்மதம் கேட்டு விஷயம் முடிக்கணும். சின்ன விஷயம் இதுக்கு அவங்க சம்மதம் எதுக்கு? சின்ன விஷயம் இதுக்கு அவங்க சம்மதம் எதுக்கு? எனக்கு தேவையான இனிப்பு உனது வாயில இருக்கு. சிரிச்சு சிரிச்சு பேசி என்னை மயக்கும் மச்சானே, சிரிச்சு சிரிச்சு பேசி என்னை மயக்கும் மச்சானே. நீ விரிச்ச வலையில் கடவுள் என்னை விழவும் மச்சானே. இப்போ சாத்துக்குடி சாரா இத மாத்திப்பிட்டேன், உன் தாகம் தீர இனிப்பை இதில் சேர்த்துப்பிட்டேன். ஆமா, சாத்துக்குடி சாரா இத மாத்தி புட்டேன், என் தாகம் தீர இனிப்பை இதில் சேர்த்து புட்டேன். சாத்துக்குடி சாரா இத மாத்தி புட்டேன். அண்ணா, நான் ஊருக்கு போயிருந்தேன், குங்குமத்தை பார்த்தேன். பாத்தீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. அவன் மாமா மஞ்சாது ஒரு ராட்சசியா இருக்கா. என்ன வேலை வேலைன்னு அதை போட்டு கொள்றா. பாவம், இந்நேரம் அவங்க அப்பா மட்டும் வெளியே இருந்தா இதை பார்க்க சகிப்பாரா? அடி குங்குமா, குங்குமா, இன்னுமா தண்ணி எடுக்கிற? வந்துட்டேன் மாமி. என்னடி சத்தம்? அது சண்டாளி, நேற்றுதான் 2 முளை கொடுத்து வாங்கினா இன்னைக்கு போட்டு உடச்சிட்டிய. நீ நாட்டமா போக, அந்த மனுஷன் வந்து தோண்டிய போட்டு உடச்சிட்டேன்னு தாண்டி குடுப்பானே. நான் என்னடி சொல்றது? என்ன முழிக்கிற? உன்னை சும்மா விடக்கூடாது. வா வா, உன் கையில சூடு போடுற மாடி. இனிமே உடைக்க மாட்டேன். வேணாம் மாமி, இனிமே உடைக்க மாட்டேன் மாமி. பேசாம ஒரேடிய காய வச்சு சூடு போடுறேன். வேணாம் மாமி. இதாமா வீடு, இங்கத்தான் இருக்கு குங்குமம். வேணாம் மாமி, இனிமே போட மாட்டேன். சத்தம் போட்டேன் முகத்திலேயே இழுத்து விட்டுருவான். குங்குமம், குங்குமம், குங்குமமாவது மஞ்சளாவது யாரு நீ? வேணாம். ஐயோ, இது என்ன அநியாயம்? என் குழந்தை விடுங்கம்மா. உன் குழந்தையா? ஆமா, என் குழந்தைதான். எவ்வளவு அநாத கல்வி இவங்க அப்பன் கட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களே, அவளா நீ? முதல்ல நீ போடி வெளிய. என் குழந்தை விட்டுடுங்க, நான் போறேன். எங்கடி இருக்கிற? விடு, அவளை சும்மா விட முடியாது. நல்லா இருக்கிற குடத்தை நறுக்கு மட்டும் உடச்சு விட்டா அவளை சூடு போறாங்கிறதுல விடு. அம்மா, உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன். உடம்பு குடத்துக்கு பதில வேற கூட வாங்கி கொடுத்துறேன். என் குழந்தை விட்டுருங்க. அம்மா, அம்மா, என்ன சொன்ன? அம்மா, குங்குமம், அம்மா, என் கண்ணு, அம்மா, என் கண்ணு, அம்மா. இருக்கேன் அம்மா. யாரு? அரே பண்ணா, வாம்மா. என்ன இது? கரண்டிய காய வச்சுக்கிட்டு காளி மாதிரி நிக்கிற. பின்ன குடத்தை போட்டு உடைச்சு விட்டா இந்த குட்டி. அதுக்கு அதுக்காக சூடு போட போனா அந்த அநாத நாயெல்லாம் அலறிக்கிட்டு வருது. அரிசி வாய மூடுறி. பாவம்,
தாய் சித்த பிள்ளை, அவங்க அப்பனும் ஜெயில இருக்கான். அந்த கஷ்டம் தெரியாம வளர்க்கணும்னு சொல்லி நான் கூட்டிக்கிட்டு வந்தேன். இந்த அநியாயம் பண்றியேடி. நீ ஒரு பொம்பளை தானா? அம்மா வண்ணம், நல்ல சமயத்துக்கு நீ வந்த. இவளை நீயே கூட்டிக்கிட்டு போய், இல்லனா இவ சுட்டு பின்னே போடுவா. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே ஐக்கியமாகிவிடும் இது உண்மை ஜெகத்திலே.
நாள் தானே இருக்குது. போதாதா? 10 நாள்ல 9 கல்யாணம் பண்ணலாம் ஐயா. ஓ, இத பத்தி மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது அபிப்பிராயம் கேட்கணுமோ? அட அபிப்பிராயம் அது மண்ணா கட்டியா எப்படியாவது முடிச்சிட வேண்டியதா ஐயா. ஹலோ, குட் மார்னிங். வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பத்தியா? ஆமா, ஆவணி மாசம் 5ஆம் தேதி கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம். வாட், மேரேஜா? யாருக்கு? எனக்கா? இது என்ன இப்படி திடீர்னு சொல்றீங்க? இந்த பட்டணத்து வேலை இங்க வச்சுக்காதீங்க. நீங்க தான் மாப்பிள்ளைன்னு ஊர் பூராவும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அது இல்லைன்னா அவமானம் என்னால சகிக்க முடியாது. அதனால ஆத்திரம் தாங்க முடியாது. நீங்க அதுல இருந்து தப்பிக்கவும் முடியாது. ஓ மை காட், இதுல இவ்வளவு டேஞ்சர் இருக்கா? நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்கா போனாலும் கையையும் காலையும் கட்டி போட்டு கல்யாணத்தை பண்ணி போறதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. சரி, அப்ப நான் ஈசல் வீட்டுக்கு போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுங்கிற ஈசல் வீட்டுக்கு போய் வந்து. நோ நான் அது சொல்லல. ஈசல் வீட்டுக்கு போய் இந்த பாரு, இனிமே நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஆமா, ஆவணி 5. ஞாபகம் இருக்கட்டும், இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஞாபகம் இருக்கு. வச்சுக்கலாம். அம்மா ஈசலு, கல்யாணத்தை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? நான் யார் தெரியுமில்ல? பூச்சி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இப்ப நான் தான். இங்க பாரு, பூச்சி பொண்ணத்தானே தூக்கிக்கிட்டு வந்தான். நான் மாப்பிள்ளையவே தூக்கிக்கிட்டு வந்து உனக்கு தாலி கட்ட சொல்றேன். போதுமா? ஹலோ ஈசல். வாங்க வாங்க. மாப்பிள்ள, கல்யாணம் உங்களுக்கு கசக்குதா? That will be sweet. அது ரொம்ப இனிக்குமே. என்னையா மாட்டேன்னு சொன்னேன்? என்னமோ அப்ப சொன்னேன். இப்ப என்ன சொல்றீங்க? என்ன கம்பல் பண்றீங்க? கம்மலா? பேசாதியா? இங்க பாரியா, குழந்தை போட்டிருக்க கம்மலோட தான் வரும். நீ பேசாதியா? உனக்காக வைர கம்மலா செய்ய முடியும்? சுமார் என்ன, எங்க பூச்சி என்ன வேற கிடையாது. இந்தயா, நான் காதுக்கு போட்டுக்கிற கம்மலை சொல்லல. இந்த மாதிரி கம்பல், ஓஹோ அந்த வார்த்தை தான் உனக்கு புரியலையா? இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி பொண்ணு கொடுத்தா யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஓஹோ, அப்ப சம்மதம் தானே? சம்மதம் தான். அப்ப முகூர்த்த நாளை முடிக்கட்டுமா? முடிங்க. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்களும் வாட் மேடம் இது? வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச குட் மார்னிங்க கேவலப்படுத்துறீங்களே. பின்ன என்ன, அத்தனை தடவை சொல்லி இருந்தோம். அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு எஸ்ன்னு சொல்லிட்டீங்களே. உங்க அப்பா கிட்ட மட்டுமா எஸ்ன்னு சொல்லியிருக்கேன்? அந்த கரப்பான் அதுகிட்ட கூட தான் எஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஐ எம் நாட் எ ஃபூல். நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. ப்ளீஸ் சிட் டவுன், உட்காருங்க, எல்லாத்தையும் சொல்றேன். இந்திராய ஸ்வாஹா இந்திராய தன்னோமா, சந்திராய ஸ்வாஹா சந்திராய தன்னோமா, சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய தன்னோமா, ப்ரஹஸ்பதியே ஸ்வாஹா ப்ரஹஸ்பதியே தன்னோமா, ஓம் பூர்வவஸ்வ ஸ்வாஹா. வாங்க சுந்தரம்பிள்ளை, நல்ல சமயத்துல வந்தீங்க. கட்டுங்க, உட்காரு. அடா கழுகாதலாம், சௌக்கியமா? உட்காரு. சீக்கிரம் ஓடி போய் நம்ம வயசு குண்டாளி கிட்ட கூட்டிட்டு என்ன மனசுலாச்சு? ஏன் பேசாம நிக்கிறேன்? மந்திரத்தை சொல்லியா முகூர்த்தம் போயிட போது? அது எப்படிங்க முகூர்த்த நேரத்துல மாப்பிளைக்கு மயக்கம் வந்துடுச்சு? மந்திரத்தை சொன்னா தாலி கட்டணுமே, யாரு கட்டுறது? என்ன செய்யறது? இந்த முகூர்த்தம் போயிட்டு அவமானம் சகிக்க முடியாது. அவசரம் மாதிரி இருக்கு. சொல்லியா என்ன அநியாயம்? பண்ணக்காரப்ப அவன் பக்கத்துல போய் நிக்கிறேன். ஏண்டா என் வீட்டு சோத்தை தின்னுட்டு என் மரத்தையே வாங்க வந்திருக்கியா? ஓய்ங்க. நாமக்கரசு போய் வேட்டை மாட்டிட்டு வந்து மனையில உட்காரு. கல்யாணம் எனக்கா? போட. ஐயோ, இது என்னங்க அநியாயம்? அது இல்லைங்க, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஆளை உட்கார வச்சீங்கன்னா இந்த ஆள் மந்திரம் சொல்லி முடியறதுக்குள்ள முகூர்த்த நேரம் முடிஞ்சு 3 நாள் ஆயிடுமே. சும்மா கிடையாது. பூச்சி பூச்சி பாப்பா பூச்சி, என் பொண்ணு கல்யாணம். மாப்பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சமயம் பார்த்து என் பொண்ணு இவன் கல்யாணம் பண்ணி நினைக்கிறான்பா. அப்படி இல்லைங்க, அவரையே கல்யாணம் செய்துக்கணும்னு மனப்பூர்வமா நான் தான் சம்மதிச்சேன். என் இஷ்டத்துக்கு விரோதமா இப்படி எல்லாம் செய்யறாருங்க இவரு. அப்படிங்களா? அதெல்லாம் நம்பாதப்பா. முகூர்த்த நேரம் நெருங்குது. ஏன் பண்ணையா, இந்த முகூர்த்தம் போனா இன்னொரு முகூர்த்தம் பார்த்து முடிச்சுட்டா போகுது.
மனசுக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு எப்படிங்க வாழ முடியும்? போய் அப்பா பூச்சி அவ்வளவு பாசாங்க. அவளை கேட்டுதான்ப்பா இந்த மாப்பிள்ளையை நிச்சயம் பண்ண. கிடையவே கிடையாதுங்க. என்ன கட்டிக்க அந்த மாப்பிள்ளைக்கே இஷ்டம் இல்ல. வேணும்னு அவரையே கேட்டு பாருங்க. சரி, அழாதேம்மா. அப்பல சரஸ்வதி கட்டிக்கிறது உங்களுக்கு சம்மதம் தானே? பாதுகளா எல்லாருமா சேர்ந்து சரியா பண்றீங்க. போட்டுமே பண்ணியா, உங்க குழந்தை இஷ்டப்படி தான் செஞ்சு வைங்களா. பண்ணக்கார பயலுக்கா பண்ணையாருக்கும் பண்ணக்காரனுக்கும் வார்த்தையில் ஒண்ணும் அதிக வித்தியாசம் இல்லையா? தாராளமா நடத்தலாம். யார் சொன்னாலும் சரிதான், அந்த ஒரு காரியம் மட்டும் நடக்கவே நடக்காது. நடக்காதா? பண்ணையார், நீங்க மறுபடியும் பழைய பூச்சியை பார்க்கணுமா? மச்சான், மாயா மாயா, எங்க மாயா? குங்குமா குங்குமா பணம் பத்தலன்னா எப்படியாவது பூச்சி முடிச்சிடணும். ஆமா, நான் மட்டும் எப்படிங்க தனியா போவேன்? துணைக்கு வேணா 4 ஆளை வச்சுக்கியா, நாங்களும் வேணா ஒளிஞ்சுக்கிட்டு பாத்துக்கலையா? ஆமா கருப்பா, எப்படியாவது முடிச்சு. சரி. சந்தேகப்படுறீங்க? கரப்பாம்பயலுக்கு பூச்சி மேல ஏற்கனவே கரம். உச்சந்தலையில செருப்பால் அடிச்ச மாதிரி நம்ம கொடுத்த தொகை வகையா வேலை செய்திருக்குங்க. மாயம் பயலும் ஒழிஞ்சிடும். கேட்கணுமா? அப்புறம் மெட்ராஸ் மாப்பிள்ள நம்ம வீட்டு வாசப்படியில வண்ணக்கிளி உங்க உள்ளங்கையில. இந்த பராரி பயலுக்கு நான் மச்சான் ஆகிறது பிடிக்கலையா, அவன் மட்டும் எனக்கு மருமகனா எண்ணும். பாத்தியா திமிர? கிடக்கிறான் விடுங்க, குருவி கர்ணம் போட்டு என்னங்க ஆயிடும். அம்மா அம்மா, அவர் வந்துட்டாரா? என்ன தம்மா சொல்ல? என்ன பட்டு? அந்த கரப்பா பூச்சி பெரியப்பாவை கம்மா கரையில சுட்டுட்டாமா. அத்தான் யாரும் சுட்டுட்டாங்க. சுட்டுட்டாங்களா? சரி, போன உயிர் திரும்பியா வந்துடும். எல்லாம் பண்ணையா இருக்கிறாரு, கவனிச்சு பாரு. காலப்படம் என்ன சொன்ன? பாரு பண்ண நீ எங்க ஓட? அக்கறையும் இக்கரையும் என்ன பியூட்டி, என்ன பியூட்டி. ஊட்டியாவது பாட்டியாவது மண்ணா கட்டி. இந்த பாருங்க, சுத்தமா நம்ம பேச்சிலேயே பேசுங்க. எனக்கு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. ஆல் ரைட், ஆல் ரைட். என்ன ஆளு மாதிரி இருக்க? ஆமா, வீட்டுல போய் படுக்காம இவன் ஏன் தண்ணியில படுத்திருக்கான்? டெஃபினட்டா இவனுக்கு கோல்ட் அட்டாக். ஐயோ, என்ன பேசிக்கிட்டே நிக்கிறீங்களே? போய் தூக்குங்க, இல்லாட்ட தண்ணி அடிச்சிட்டு போயிரும். வாட்டர்ல ரொம்ப டேஞ்சர். போறீங்களா இல்லையா? இத பாருங்க, ஏன் மனசை வீணா அலட்டிக்கிறீங்க? உங்களையும் மறக்க முடியாது. யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓட போறதும் இல்லை. எப்படியாவது அப்பா மனசை மாத்தி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்களேன். அந்த ஜோசியர் சுப்பையா தான் அப்பாவுக்கு துன்மந்திரி. எப்ப பார்த்தாலும் அப்பா பின்னாடியே குடு குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஐயா
ஐயா ஐயா என்ன அந்த கருப்பாங்க உங்களையே சுட்டுட்டான் அப்பா சரசு அம்மா இது எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அம்மா மாயா வருத்தப்படாதப்பா இது என்னது யார் உங்களை சுட்டது நடராஜா எல்லாம் நானே தேடிட்டு வரலாம் மச்சான் உங்களை சுட்டவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா வேண்டாம் மச்சான். நான் செய்த அநியாயங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனை தேவைதானே. அப்பா என்னப்பா இதெல்லாம்? நீங்க அப்பா பேசுறீங்க? அழாதம்மா ஈசலு. ஆசை என்ன கெடுத்துச்சுமா. என்ன மன்னிச்சிடுங்க பண்ணையாரு. உங்களை சுடுற அளவுக்கு இந்த மாதிரி குட்டி போக்குறீங்க பெரியனத்துக்கு காரணம் என்ன போல பெரிய போக்குறீங்க. நான் இனிமே நல்லபடியா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேனுங்க. ஆமா போச்சு. இன்னொருத்த நல்லதமா நடக்கும். வண்ணம்மா எனக்காக யாரும் ஒரு துளி கண்ணீர் கூட சிந்த வேண்டாம். வின விதிச்சு வின ஏறும். ஊச்சியை கொண்டு வண்ணக்கிளியடைய பார்த்தேன். மாயனை கொண்டு என் மகளை பணக்கார மாப்பிளைக்கு கொடுக்க நினைச்சேன். அதுக்காக கருப்பான தூண்டி விட்டு கைக்கூலி கொடுத்தாத்தான வேணும் பூச்சி. பூச்சி என்ன மன்னிச்சிருங்க. இந்த சண்டாளம் தான் என்னை கெடுத்தது. எழுந்துரு. சோனாக்குவான் அந்த ஜோசியனை இவனையும் கொண்டு போய் லாக்கப்ல வை. வர்றேன். ஐயா இனிமே என் மகளுக்கு நீதான் மாத்தாய். பூச்சி குணமானோம். சரசு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருமா. அது உன் பொறுப்பு. எல்லாரும் நல்லபடியா இருக்கிறது என் கோரிக்கை.